வணக்க மகளே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பால்ஸ் அப் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மார்க் வேல்பர்க், பவுல் ஹவுசர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அட்வென்ச்சர் நிறைஞ்ச ஒரு அடல்ட் காமெடி மூவி. அதாவது நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேருமே மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸா இருப்பாங்க. தங்களோட அரிய வகை காண்டமை மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பிரேசிலோட வேர்ல்டு கப்போட ஒரு ஸ்பான்சரா இந்த பிராண்ட் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த முயற்சி பயங்கரமா ஃபிளாப் ஆகுது. அண்ட் இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிருது. இருந்தாலும் ஃப்ரீ டிக்கெட்ஸை யூஸ் பண்ணி அந்த மேட்ச் பாக்குறதுக்காக போறாங்க. பிரேசில் அர்ஜென்டினா மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதுல பிரேசில் ஒரு முக்கியமான கோல் அடிக்கும் போது இவங்க நடுவுல பூந்து கெடுத்து விட்டுறாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் கொலைவெறி ஆகிறாங்க இவன் மேல. சோ அவங்க கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைட்டில் பால்ஸ் அப் அப்படின்றத பயங்கர ஆப்டா வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கும் அது பயங்கரமா பொருந்தும். அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்பான்சர் பண்ண நினைக்கிற அந்த வேர்ல்டு கப்புக்கும் அது பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல அதுவும் பிரேசில் மாதிரியான ஒரு ஃபுட்பால் கிரேசி நேஷன்ல போயிட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணும்போது இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. பட் அதோட அந்த மொமெண்ட் அப்படின்றது போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் உண்மைக்கு அப்பாற்பட்டு பயங்கர சினிமேட்டிக்கா இருந்துச்சு. அண்ட் சுவாரஸ்யம் அப்படின்றது துளி கூட இல்லவே இல்லை. அடல் காமெடியாவது நல்லா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் மட்டும் தான் பேசுனாங்களே தவிர மத்தபடி ப்ராப்பரான ஃபீல் அப்படின்றது கிரியேட் ஆகவே இல்லை. ஏனோ தானோன்னு ஒரு ஸ்கிரீன் பிளே அண்ட் இவங்க இஷ்டத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது ஒரு நல்ல ஆம்பிஷியஸ் ஐடியா, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப சுமார். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தா பாருங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். கெட்ட வார்த்தைகள் ஏராளம் இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.